மலேசியாவில் ஜனநாயகன் படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற இந்த நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ணுற மாலிக் ஸ்ட்ரீம் கார்பரேஷனுடைய சிஇஓ அப்துல் மாலிக் தஸ்தகீர் இவர் என்ன சொல்கிறாருன்னா தளபதி திருவிழா அப்படின்ற பேரான். அது வந்துட்டு முழுக்க முழுக்க என்டர்டைன்மெண்ட் நிகழ்ச்சியாக தான் நடக்கும். இதில் அரசியல் என்பது ஒருபோதும் பேசப்போவதே இல்லை. வரக்கூடிய ரசிகர்கள் யாருமே இதை எதையுமே கொண்டு வந்துடுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழாத குறையா சொல்கிறாரு. ஏன் தெரியுமா அப்படி சொல்கிறாரு? அந்த நாட்டுடைய ரூல்ஸ் அப்படி. இப்போ விஜயோ அல்லது ஆதவ அர்ஜுனாவோ இல்லை விண்ணப்பிற யாரோ ஒரு நபர்கள் அரசியல் பேசிட்டான்னு வச்சுங்களேன், அரசியல் மெசேஜ் வரக்கூடிய அளவுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனடியாக அந்த நாட்டு சட்டப்படி அந்த ஆர்கனைசரை கைது பண்ணிடுவாங்க. மீண்டு வர முடியாத அளவுக்கு கடுமையான அபராதத்தை அவங்க போடுவாங்க. இப்போ மலேசியாவில் இருக்கக்கூடிய தாவேகா தற்குறிகள் அவங்க போயிட்டு இவங்க என்ன சொல்கிறது, நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கா கொடியை போடுறது, இந்த பைக்கில் விஜயோடைய ஃபோட்டோவை போட்டுக்கிட்டு தாவேக்கா கொடி சின்னத்தை போட்டுக்கிறது, ஹேண்ட் பேண்டை கட்டிக்கிறது, இப்படிலாம் பண்ணிங்கன்னா பெர்மிட்டை கேன்சல் பண்ணி உடனடியாக வீட்டுக்கு தூக்கி அனுப்பிடுவான். வேறு எந்த நாட்டுக்குமே வேலைக்கு போக முடியாத மாதிரி மாறிடும். அது போக இங்கே இருக்கக்கூடிய தாவேக்கா தற்குறிகள் மலேசியாவில் போயிட்டு நாங்கள் யார் தெரியுமா, விஜய் எங்கள் அண்ணன் தெரியுமா, விஜய் சொன்னாவே கேட்க மாட்டோம், நீங்கள் சொன்னால் கேட்டுருவோமா அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா பாவம்ப்பா. அந்த ஜனநாயகன் படத்தை, அந்த கடைசி படத்தை வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற கொடுமைக்கு உங்களால் அவர் ஜெயிலுக்கு போயிடாமல், உங்களால் கடும் அபராதத்தை கட்டிடாமல், நீங்கள் தான் நிகழ்ச்சிக்கு சேரை உடச்சி போட்டுருவீங்க. சேரை உடஞ்சி போன சேருக்கு கூட காசு கொடுப்பது என்பது கம்மி தான். மலேசியாலாம் போய் சிக்கினீங்கன்னா உங்கள் வாழ்க்கை தொலைஞ்சு போயிடும். உங்கள் அண்ணன் விஜயை நம்பி எங்கள் அண்ணன் விஜய் யார் தெரியுமான்னு சொல்லி சவால் விட்டுக்கிட்டு இந்த கரண்ட் கம்பியில் ஏறுறது, அந்த ஸ்டேடியத்தில் இருக்கக்கூடிய சேறுகளை உடைக்கிறது, அங்கே போயிட்டு ஏதாவது அரசியல் சில்மிசங்கள் பண்ணுறது, இப்படிலாம் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கு நான் நல்லது சொல்கிறேன். உங்கள் கை கால் வாயெல்லாம் மொத்தமாக அடக்கிக்கிட்டு போனோமா, போய் ஆடியோ லாஞ்சை ரசித்தோமா, திரும்பி வந்தோமான்னு இருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது.